அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, நாங்க புதுசா ஒரு சக்கரை கடை ஓபன் பண்ணிருக்கோம். இந்த சக்கரையை வாங்கி நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் ரொம்ப கம்மியா தான் வரும். தயவு செஞ்சு ஆபீசர் சார் வந்து நீங்க தான் ரிப்பனை கட் பண்ணி தேங்காய் உடைச்சு வச்சு ஓபன் பண்ணி வைக்கணும். நான் உங்களுக்காக இனிமே எதையுமே ஓபன் பண்ண மாட்டேன். அப்படி நான் உங்களுக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சேன்னா அது எனக்கு நானே வச்சுக்கிற ஒரு ஆப்புன்னு தான் அர்த்தம். அதனால உங்களுக்கு உதவி செய்யலாம் நினைச்சா கூட அது ஆப்பாதான் முடியுது. மரியாதையா போயிடு, என் முன்னாடி நிக்காத. என்னது அம்மா? நண்பர்களே, இங்க நிறைய சக்கரை இருக்கு. பார்ட்டி டைம் இது. வாங்க, சீக்கிரமா வாங்க. ஓ நண்பர்களே, நமக்கு கால் வந்துருச்சு. சீக்கிரம் வாங்க. எங்கேயோ நிறைய சக்கரை இருக்கா, போலாம் வாங்க. மோட்டோ, எனக்கு என்னமா யாரோ தூரத்துல டோலாக்கு வாசிக்கிற மாதிரியே இருக்கு. மோட்டோ, உனக்கு என்ன கேக்குது? ஆமாண்டா பத்துலு, எனக்கும் அப்படித்தான் கேக்குது. ஆஹா, என்ன இது? பத்துலு, இங்க வந்து பாடுறா. எறும்புகள்லாம் சர்க்கரையை எடுத்துட்டு போதுறா. பட்ட பகலையே நம்ம கண்ணு முன்னாலேயே திருடிட்டு போகுது. போய்கிறது. அட்டாக்! வந்துட்டேன், கவலைப்படாத. எறும்புல கடிக்கிறா. இந்த தண்ணிய தாண்டி எறும்புகளால வரவே முடியாது. ஊத்துறா மண்டையா தண்ணிய. அவன் பொருளை அவன் தான்டா பாதுகாத்துக்கணும். பத்துலு, நம்ம கிட்ட சக்கரை மூட்டை எத்தனை இருக்கு? என்னவே இல்லையா? இரு, எண்ணிட்டு வரேன். அந்த பக்கம் 10, இந்த பக்கம் 11, 12. ஆஹா பத்துலு, மறுபடியும் அதே எறும்புங்க படையோட வந்து சக்கரையை திருடுதுக்கடா. நண்பர்களே, அட்டாக்! இப்ப பாரு. பத்துல வயிறு காலியா போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லுடா, சீக்கிரமா சொல்லுடா. ஐடியா? ஒரு முள்ளால தான் எடுக்க முடியும். ஒரு திருடனை இன்னொரு திருடனால தான் பிடிக்க முடியும். மோட்டோ, உடனே தண்டனைக்கு டானுகிட்ட தெரிவிச்சாங்க. ஒரு களவாணி பையன் மனசு இன்னொரு களவாணி பையலுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க பொருளை ஆட்டையை போடுறதுல அவனுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் மட்டும் நமக்கு சரியான ஐடியா கொடுத்தானா அவனுக்கு ஏதாவது பார்த்து வெட்டி விடுவான். ஹலோ மிஸ்டர் தண்டனைக்கா டான்.
நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க கூப்பிட்டதுக்கு நன்றி. நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் சரி, தொட்டு கொடுக்காம எதுவும் வேலைக்காகாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. நான் உள்ள போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். ஏய் திருட்டு பையலே, மரியாதையா வெளியே வந்துடு. நீ வெளியே வரல, நான் உள்ள வந்து உன்னை கண்டுபிடிச்சு சுட்டுடுவேன். காப்பாத்துங்க, என்னால முடியாது. எரியுது, விட்டுடுங்க, என்னால முடியல. நான் இப்படி எல்லாம் கத்துனா என்னோட மான மரியாதை எல்லாம் பறந்து போயிடுமே. அடக்கிதான் வாசிக்கணும். எல்லாரும் ஊர் தெரியாம அழிச்சிட்டு வர்றாரு போல இருக்க மோட்டோ. என்ன ஓடுறாரு? என்ன மோட்டோ? டேய் பத்துலு, அந்த குட்ட பையனால ஒண்ணும் முடியல. அவன் பயந்து போய் ஓடிட்டான். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. போர் தொடங்க போகட்டே. உங்களை கடைசி தடவையா நான் எச்சரிக்கை செய்யறேன். மரியாதையா இந்த இடத்தை காலி பண்ணிடுங்க. இல்ல இந்த வேக்கம் கிளீனர் அப்படியே உள்ள போட்டு நான் சிக்கிடுவேன். சீக்கிரம். தாக்குங்க. மோட்டோ, மேல சுத்தி தாக்குறாங்க மோட்டோ. என்ன மோட்டோ, பீரிக்கு இந்த திண்டி இருக்கு. நம்ம குண்டை எடுத்து நம்மளுக்கே போடுறாங்க மோட்டோ. அம்மா, அக்கா, அக்கா, அம்மா. பாத்துறா, என் பக்கம் திருப்பிடாத, எனக்கு அது சேராது. டேய் சொல்லி வாயை மூடலாம் காக்கா மாமா. சோம்பேறி, நீ ஏடா உள்ள போன? வாடா வெளியே வாடா. டேய் எறும்புகளுக்கு பயந்து நாம ரெண்டு பேரும் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம் நினைப்பாங்கடா. டேய் மோட்டோ, லைட்டா போடுறா, ஒரே இருட்டா இருக்கு. ஏய் அது என்ன மோட்டோ, இந்த இடம் ஒரே புழுக்கமா வேற இருக்கு. அக்கா, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போச்சு, இப்ப மூட்டையோட தூக்கிட்டு போதுக்க விடக்கூடாது. டேய் எங்க பொருளை ஆட்டைய போட்டு 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறீங்களா? சீக்கிரம் ஓட மோட்டோ. இல்ல நிக்க போறியா இல்லையா? ஆஹா, பின்னாடி படைய வருதுடா. பத்துலு. டேய் மேல கொஞ்சம் மேல தூக்குங்கடா. அம்மா, அக்கா, 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 ஐயா, எங்களை காப்பாத்தி இந்த உலகத்துல யாருமே இல்லையா? மோட்டோ, கண்டதெல்லாம் வீசுறாங்க மோட்டோ. பேசாம ஊத்திரு மோட்டோ. அக்கா. நல்ல வேலை சார், எப்பவுமே லேட்டா வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கீங்க. அங்க பாருங்க, எங்கள்ட்ட ஆட்டையை போட்டு ஓடுறாங்க. சிங்கம் is here. அவங்க எங்கேயும் போக முடியாது. இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இளநீ வர ஓடிடலாம் மோட்டோ. அட பாவிங்களா, இதுங்களோட குறையில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? இதுவரைக்கும் நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு பரிகாரம் தேடணும்னா மரியாதையா என் சக்கரை மூட்டையெல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. உடம்பு பூரா இரும்பா இருக்கு. என் பல்லு கூட உடைஞ்சு போச்சு. நெல்லு, யாருகிட்ட சண்டைக்கு வரீங்க?
ஐ சரண்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க எதுவும் பண்ணிடாத. நான் சரண்டர் பண்ணிடுறேன். நீங்க உங்க சக்கர முடியை எடுத்துட்டு போலாம். பிரச்சனை என்னன்னா மழை காலம் வரப்போகுது இல்லையா, அதனால எங்களுக்கு ரேஷன்ல எந்த சலுகையும் கிடைக்க போறது இல்ல. அதனால வேற வழி இல்லாம நாங்க எங்க குழந்தைங்களை காப்பாத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்க இங்க சேர்த்து வச்சிருக்கோம். ஓ சாரி, நாங்க உங்க ஃபேமிலி குழந்தைங்களை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல, எங்களை மன்னிச்சிருங்க. சாரி. சரி, நாங்களும் உங்களை மன்னிச்சிட்டோம். எப்ப வெள்ளை கொடி காட்டுறீங்களோ அதுக்கப்புறம் போர் தொடுக்க கூடாது. எங்களுக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லா சக்கரையும் நீங்களே பிக்கப் பண்ணிட்டு ஓடிடுங்க. உங்களுக்கு சக்கரை தேவைப்பட்டதுன்னா எங்க கிட்ட தாராளமா வந்து கேளுங்க, நாங்களே உங்களுக்கு சப்ளை பண்றோம். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. தேங்க் யூ அண்ட் ஐ சல்யூட் யூ. Salute. ஐடியாப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டாக்கு சிக்கு 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 டாக்கு சிக்கு. இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன டைகர் ஜான் கூப்பிட போறாங்க. டைகர் ஜான், வாங்க இத போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம பயமுறுத்தலாம். அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போய் கொள்ள அடிச்சிடலாம். நம்ம மேல யாருக்கும் சந்தேகமும் வராது. ஜான் ஆக போறான் ஜான். பின்னால டேய், டை கட்டணும்னு ஆசை வந்தா கோட்டு சுட்டு போட்டு டை கட்டுறா. ஏன்டா தலையை இப்படி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? அது வந்து நீயும் பின்னால திரும்பி பாத்தீங்கன்னா கதகளி ஆரம்பிச்சுட்டு மோட்டோ அம்மே. ஏய் மண்ட பசங்களா, உங்களுக்கு என்னடா ஆச்சு? என் பின்னாடி ரொம்ப புளிய பார்த்த மாதிரி இப்படி பயப்படுறீங்க? புலி புடிங்க. எவ்வளவு பெரிய பல்லு. மோட்டு பத்லு எப்படி பயந்து போயிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க 3 பேரும் எனக்கு நிறைய தொல்லை கொடுத்துருக்காங்க. என்னங்கடா டே, 2 லட்சம் ஏறி உட்கார்ந்திருக்கீங்க, இறங்கிடுங்க. வேகமா வாங்க. எவ்வளோ பெரிய புலி, இதுக்கு முன்னாடி இப்படி நான் பார்த்ததே இல்லையே. முதல்ல இந்த சேட்டு கடையை காலி பண்ணுவோம். எங்கேயாவது வெளியே போயிட்டு இருக்கியா? எப்ப திரும்பி வர போற? நாம 2 பேரும் தான் போக போறோம். இந்த காட்டுல என்னை விட ரொம்ப பெரிய டைகர் ஒண்ணு வந்திருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கேன். ஒருவேளை அது மட்டும் என்ன பாத்துச்சுன்னா அப்புறம் என்ன உண்டியில நாக்கிறோம். என்ன ஒளர்ற நீ? உன்னை விட டபுள் சைஸ் டைகரா இருக்கவே முடியாது. அது ஏதாவது டிராமால இருந்து வந்த டூப்ளிகேட் டைகரா இருக்க போகுது. போ, ஒழுங்கா போய் செக் பண்ணிட்டு வா. மறுபடியும் போகவா? ஓகே, இன்னொரு வாட்டி நான் ஒழுங்கா செக் பண்ணிட்டு வரேன். ஒருவேளை அது உண்மையான டைகரா இருந்தா நாம இங்க இருக்கவே கூடாது. ஹலோ, என்ன டைகரா? ரொம்ப பெரிய டைகரா? என்ன உங்க ஏரியாலயும் டைகரா? அங்க இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய டைகரா? என்ன? சரி, எல்லாரும் ஒரு விஷயத்தை கேளுங்க. Why fear when சிங்கம் is here? சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதான் இம்பாசிபிள். ஏய் கான்ஸ்டபிள்ஸ், நீங்க எதுக்காக இப்படி பயந்து சாவறீங்க? அதான் நான் இருக்கேன்ல. அது என்னவோ உண்மைதான் சார். ஆனா எவ்வளவு நேரம் இப்படி தைரியமா இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலையே. நீங்க பயப்படுறதா பார்த்தா என்னமோ அந்த புலி என் பக்கத்துல
இங்க பாரு, என்ன பயப்படுத்த கூடாது. சொன்னா கேளு டைகர் சார், இங்க இருந்து போயிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு விட்டுடுங்க. நான் இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன், வராத. ப்ளீஸ் என்ன சாப்பிடாத. இப்ப இந்த நகரமே எனக்கு சொந்தமாயிடுச்சு. இத பூரா நான் தான் ஆள போறேன். ஓடுங்க ஓடுங்க. ஓடுங்க ஓடுங்க வேகமா. எங்க பார்த்தாலும் அந்த டைகர் தான் இருக்கு. பேங்க்ல, மார்க்கெட்ல, ஜுவல்லரி ஷாப்ல, எல்லா இடத்துலயும் திருட்டு நடந்துட்டு இருக்கு. யாராலையும் அந்த டைகரை கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் அந்த டைகரை பார்த்து பயந்து ஓடினதுக்கு அப்புறம் அந்த திருடம் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறான். ஒருவேளை அந்த டைகர் கூட அதெல்லாம் ஆட்டையை போட்டிருந்தா சார்? அட பத்துலு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, நீ அந்த புலிய பார்த்து ரொம்ப பயந்துருக்க, அதனாலதான் இப்படி பேசுற. இருந்தாலும் ஒரு புலியால எப்படிப்பா கொள்ளையடிக்க முடியும்? அந்த டைகர் வந்து அநியாயத்துக்கு நீளமா வளர்ந்திருக்கே. இந்த மாதிரி டைகர்ல நான் பார்த்ததே இல்ல. காணும் பொங்கல் அன்னைக்கு போய் நான் வண்டலூர் ஜூல கூட பார்த்திருக்கேன். சூப்பரா. துபாகூர் புலிய பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. நம்ம எல்லாரும் போய் அதை அப்படியே புடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை இழுத்து கொண்டு வந்து உங்க முன்னாடி உங்க ஸ்டேஷன் கிட்ட போடுறோம். வரோம். ஓகே, ஐ வில் வெயிட் ஃபார் யூ. மக்கள் என்ன பார்த்து பயந்து ஓடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க பாத்தீங்களா, அங்கதான் இருக்கு. சீக்கிரம் வாங்க, அது கிட்ட போய் அதுக்கு நாம ஷாக்க கொடுப்போம். ஏ டைகர், எங்க இருக்கான் அவன்? டேய், டைகர் வேஷம் போட்டு ஏமாத்த பாக்குறேன். வர ஸ்டேஷனுக்கு போலாம். டேய், எங்க சிங்கம் சார் கிட்ட வந்து உன் வீரத்தை காட்டுற. வாடா, பயவுல என்ன ஸ்ட்ராங்கா இருக்கான்டா. டேய் டேய் டேய், வாடா. என்ன திண்டு வாய், இவ்வளவு பெரிய புள்ளி. நல்லா புடிச்சிடா. ஏய் உலக வந்துடு. என் கோவத்தை பார்த்துட்டு நடுக்கிடுவேன். ஆமா வா. மாத்திக்கிட்டியா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லங்கிறத நீ மறந்து போயிட்ட. இம்பாசிபிள். வா போலியான புலியே, உன்னை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. சிங்கம் சார், 1.5 டன் வெயிட்ல இழுங்க சார். உன்னோட மாஸ்க் ரொம்ப டைட்டா இருக்கு. ஏய் புலி, ஓ மாஸ்க கழட்டுறதுக்கு வழியா சொல்லு. எந்த பேங்க்ல போனாலும் கொள்ளையடிக்கிற, நகை கடையில போய் நகை திருடுற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓ, அப்ப எல்லாரும் வந்து நீ டூப்ளிகேட் டைகர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்கடா, என்னோட உண்மையான முகத்தை காட்டுறேன். ரொம்ப நடிக்கிறேன். எப்ப பாரு என் வீரத்தை. இப்ப போய் நான் அந்த டூப்ளிகேட் டைகரை தேடி கண்டுபிடிக்கிறேன். ஏய் பூசணிக்கா மண்டையா, அது உண்மையான புலிடா. உண்மையான புலி இன்னொன்னு இருந்தா என்ன பண்றது? ஒருவேளை நம்ம 2 டைகரையும் நேருக்கு நேரு நிக்க வச்சா தெரிஞ்சிடும் எது உண்மையான டைகர், எது டூப்ளிகேட் டைகர்னு. என்ன நான் சொல்றது? அங்க பாருங்க, அங்க ஒரு புலி இருக்கு. ஆனா இந்த புலி ரொம்ப பெருசா இருக்கு. இந்த டைகரை அந்த டைகர் பக்கமா கூட்டிட்டு போ. அங்க பாருங்கடா, இன்னொரு டைகர். பாஸ் பாஸ், நாம ஓடி போயிரலாமா? ஏன்னா ஒருவேளை உண்மையான புலியா இருந்தா அப்புறம் நாம. ஏய், இது மோட்டு பத்லோட வேலை. அவங்க டூப்ளிகேட் டைகரா மாதிரி என்ன பயமுறுத்த பாக்குறாங்க. நான் இப்பவே உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து தரேன். ஃபார்வர்ட். எனக்கு தெரியும் நீ டூப்ளிகேட் டைகர்னு. வா, 2 பேரும் மோதி பார்க்கலாம்.
அது உண்மையான புலிதான் பாஸ். என்னது உண்மையான டைகரா? அச்சாச்சோ, அப்ப நிக்காம ஓடு, ஓடிக்கிட்டே இரு, ஓடு ஓடு, எஸ்கேப். ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்கடா. சிங்கம் சார், எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க தான் எல்லா இடத்துலயும் கொள்ளை அடிச்சோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சிங்கம் சார். அது மட்டும் இல்ல, இவன் எங்க கொள்ளை அடிச்சிருக்கான்னு லிஸ்ட் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. சிங்கம் சார், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, யோசிக்காதீங்க. சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க சிங்கம் சார், சீக்கிரம். உங்களுக்கு தேவையான சாட்சிகளை நான் தரேன். சிங்கம் சார், அரெஸ்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் அரெஸ்ட் மீ. ஏய், கொள்ளையடிச்சதெல்லாம் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அந்த மலைக்கு பின்னாடி ஒரு குகையில தான் இருக்கு. முதல் தடவை அரெஸ்ட் ஆகிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை என்னால சொல்லவே முடியல. Thank you for arresting me. You are a good police officer. I am saluting you, sir.